Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வந்து நம்ம வந்து செகண்ட் செமஸ்டருக்காக நம்ம வீடியோஸ் வந்து போட்டோம். அதில் நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்க. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் அரியர் வச்சுருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய டாபிக்ஸு, நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட்டு, சரியா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக போதுமானது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது என்னால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 5 யூனிட்டுக்குமே என்னால் படிக்க முடியல சார், இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியல, ஃபுல்லாக கவர் பண்ணாமல் வேறு ஏதாவது ஐடியா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 யூனிட்டாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக படிச்சுருங்க. சரியா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. மீதி 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸை ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா, சரியா, மீதி 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 16 மார்க் கொஸ்டின்ஸுக்கு நான் பார்த்து இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த பேப்பருக்கும். சரியா, இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி, சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல், அதுக்கப்புறம் வந்து வெயின்மேன் ஃப்ரேயர்ஸ் லா, சரியா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜி பேண்டு, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் ஹோல்ஸ், இதுக்கு கீழே வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன படிச்சுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் அண்ட் டிவைஸ், சரியா, அதுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸு, மெஷர்மெண்ட் ஆஃப் ஹால் வோல்டேஜ், சரியா, ஹால் கோஎஃபிஷியன்ட், யூசஸ், அப்ளிகேஷன், இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதை ஏன் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு யூனிட்னா நீங்கள் இதெல்லாம் முழுமையாக படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இதுக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட போதும். ஒமிக்கு அதாவது கான்டாக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்காட்டி டயோடு, சரியா, அதுக்கப்புறம் கெரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமி கண்டன்சர், சரியா, ரேண்டம் மோஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி டிஃபிக்ஷன், சரி, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைன் தி கெரியர் கான்ட்ரடிக்ஷன் பொசிஷன் ஆஃப் தி ஃப்ரீமி லீவ்ஸ், அதோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டயக்ராமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரா, அது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஜிஎம்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மேக்னெட்டிக் டேட்டா ஸ்டோரேஜ், அப்புறம் ஹார்ட் டிஸ்கில் வரக்கூடிய ஜிஎம்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஹார்ட் அண்ட் சாஃப்ட், சரியா, இதுக்குரிய டிஃப்ரெண்ட்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டொமைன் தியரி, சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் 4ல் எல்இடி, ஓஎல்இடி, சரியா, இது கீழே வரக்கூடிய டாபிக்ஸு, லேசர் டயோட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ், சோலார் செல்லு, ஃபோட்டோ டயோட், சரியா, இதுக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல், சரியா, சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினோமினா, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் எஸ்சிடி, சரியா, இதையும் தெளிவாக, குவாண்டம், அதுக்கப்புறம் கான்ஃபர்மேட் அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்த்துங்க. கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் தெளிவாக பார்த்துங்க. அதனால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப், அதாவது கூலும், அதாவது பிளாக் கார்டு, சரி, அதுக்கப்புறம் சிஎன்ஓடி கேட்டு, அதுக்கப்புறம் பிளாட் ஸ்பேர், சரி, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்துலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இன்னமும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தெளிவாக எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லினாலும் நீங்கள் நம்மளே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.